வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் இன்று எதிர்பாராத ஒரு அரசியல் நிகழ்வு போல ஒரு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தற்பொழுது இன்று தரிசனம் செய்வதற்காக திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்திருக்கிறார். இந்த அறிவிப்பு என்பது நேற்று இரவுதான் தெரிய வந்தது. அதாவது ஊடகவியலாளர்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் ஏன் பொதுமக்களுக்கும் தெரிய வந்தது. நேற்று இரவு தான் இந்த திட்டமிடல் என்பது தெரிய வந்தது. மிகவும் சஸ்பென்ஸாக வைக்கப்பட்டிருந்த திட்டம் என்பது நேற்று இரவு தெரிய வந்ததுடன் பக்தர்கள் ஏற்கனவே இங்கு கோவிலுக்கு வந்திருந்த நிலையில் இன்னும் அதிகமான மக்கள் கூட்டம் என்பது தற்பொழுது கூடியிருக்கிறது. அதுவும் அதிகாலை 3 மணியிலிருந்து இந்த திருச்செந்தூர் கோவில் வளாகத்தை சுற்றிலும் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. நள்ளிரவு அவர் பயணம் மேற்கொண்டு, அதாவது சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக மதுரை வந்து பின்னர் மதுரையிலிருந்து சாலை மார்க்கமாக திருச்செந்தூர் வந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். இன்று தரிசனம் செய்ய, அதாவது காலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கும். நடை திறந்த பிறகு 5:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம், மூலவரின் விஸ்வரூப தரிசனம் கிடைக்கும். அந்த விஸ்வரூப தரிசனத்தை காண்பதற்காகத்தான் விஜய் வந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அதற்கான பூஜை ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்ட நிலையில் அங்கு தரிசனம் செய்வதற்காக வந்திருந்த விஜய்க்கு வாசலிலேயே வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவர் காரில் திருச்செந்தூர் கோயில் வாசலில் இறங்கியவுடன் அந்த கோவில் வளாகம் வரைக்கும், அதாவது சன்னிதி வரைக்கும் செல்வதன் வகையில், அந்த வளாகத்துக்குள் செல்லும் வகையில் பேட்டரி கார் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு 2 பேட்டரி கார்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சுமார் 30 பேர் வரும் அமரும் வகையில் அது ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த பேட்டரி காரில் 2 பேட்டரி கார்களில் அவர் தனது நண்பர்களுடன் வந்திருந்தார். உள்ள வந்து கோவில் வளாகத்துக்கு வந்த பிறகு கோவில் வளாகத்தில் அவர் நேராக தரிசனம் செய்ய வந்த பிறகு முதலில் கடற்கரையில் அவர் கால் நனைக்க வேண்டும். அதாவது கோவில் வழக்கத்தின்படி கடற்கரையில் கால் நனைத்து தலையில் நீர் தெளித்து பின்னர் கோவிலுக்குள் செல்வது வழக்கம். அதே போல கடற்கரையில் வந்து கால் நனைத்து பின்னர் நீர் தெளித்து பின்னர் கோவிலுக்குள் சென்றிருக்கிறார். தற்பொழுது உள்ளே சென்றிருக்கிறார். கோவில், அதாவது மூலவரின் 5:30 மணிக்கு அதிகாலை 5:30 மணிக்கு நடைபெறக்கூடிய விஸ்வரூப தரிசனத்தை அவர் காண்கிறார். இதனைத் தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய சண்முகரையும் தரிசனம் செய்கிறார். அதனைத் தொடர்ந்து பஞ்சலிங்க மூர்த்திகளையும் தரிசனம் செய்கிறார். அது கோவில் முருகப்பெருமான அருகிலே இருக்கக்கூடிய அந்த பஞ்சலிங்கம், இயற்கையாக அமைந்திருக்கக்கூடிய அந்த லிங்கங்களை, அந்த பஞ்சலிங்கங்களையும் தரிசனம் செய்கிறார். இதனைத் தொடர்ந்துதான் அவர் அந்த கோவில் வளாகத்தை விட்டு வெளியே வருகிறார். அதற்கு முன்னதாக முக்கியமானதாக சம்கார மூர்த்தி என்று சொல்லக்கூடிய, அதாவது சூரசம்கார மூர்த்திக்கு தனி சந்நிதி இருக்கிறது. அந்த சந்நிதியிலும் தரிசனம் செய்வதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சந்நிதியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே அரசியல்வாதிகள் பெரும்பாலும் இங்கு திருச்செந்தூர் கோவிலுக்கு வரும்பொழுது விசேஷமாக சூரசம்கார மூர்த்திக்கு சிறப்பு பூஜைகள் செய்வது வழக்கம். ஆனால் நாம் உள்ளே இருக்கக்கூடிய குருக்களிடம் கேட்ட பொழுது அதுக்காக தனி பூஜைகள் எல்லாம் செய்யவில்லை. ஆனால் தரிசனம் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது, அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர் மூலவரை விஸ்வரூப தரிசனம் செய்த பிறகு பின்னர் சண்முகரை தரிசனம் செய்கிறார். சண்முகரை தரிசனம் செய்த பிறகு பஞ்சலிங்க மூர்த்திகளையும் தரிசனம் செய்கிறார். அதனைத் தொடர்ந்து சம்கார மூர்த்தியான சூரசம்கார மூர்த்தி இருக்கக்கூடிய தனி சன்னதியில் அங்கு சென்று நேரடியாக தரிசனம் செய்கிறார். அந்த தரிசனம் முடித்த பிறகுதான் அவர் சென்னை திரும்புவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை திரும்புவதற்கான திட்டமிடலும், அதாவது வேறு ஏதேனும் கோவில்கள் இங்கு திட்டமிடப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் காவல் தரப்பு கூறப்படும் பொழுது இல்லை, அதற்கான எந்த ஏற்பாடுகளும் இல்லை. திருச்செந்தூர் கோவில் மட்டுமே தரிசனம் செய்கிறார். கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு பின்னர் அவர் தூத்துக்குடி விமான நிலையம் வழியாக சென்று அங்கிருந்து சென்னைக்கு புறப்படுகிறார். இதுதான் திட்டமிடல் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அதுபோல இங்கு கோவில் வரும்பொழுது எந்தவித அசம்பாதமும் நடைபெறாத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காகவே சுமார் 300 போலீசார் பாதுகாப்பு ஈடுபட்டிருப்பதாக ஏற்கனவே டிஎஸ்பி அவர்கள் மகேஷ்குமார் அவர் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது காவலர்களும் பாதுகாப்பு இருந்தார்கள். இருந்தாலும் பக்தர்கள் அதிகமான பேர் ஏற்கனவே வந்திருந்த பக்தர்கள், அது மட்டுமில்லாது விஜய் வருகிறார் என்று இரவே தெரிந்தது முதல் ஏராளமான மக்கள், திருச்செந்தூர் மற்றும் தூத்துக்குடி பகுதியில் உள்ள மக்கள் ஏராளமானோர் வந்திருக்கிறார். இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். அனைவருமே இவர் கூடி நின்று அவர் வரும்பொழுது டிவிகே என கோஷம் எழுப்பி அவரை வரவேற்றார்கள். அதே போல அவரோட தரிசனம் செல்லும் வரையும், உள்ளே கோயிலுக்குள் செல்லும் வரையும் அவர்கள் முழக்கமிட்டுக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் கோவிலுக்குள் விஜய் தவிர மற்றவர்கள் யாரையும் அனுமதிக்கவில்லை. விஜய் உடன் வந்தவர்கள் தவிர மற்றவர் யாரையும் அனுமதிக்கவில்லை. அதே போல இன்னொரு முக்கியமான நிகழ்வும் பார்க்கப்படுகிறது. அதாவது கோவிலுக்குள் தரிசனம் செய்வதற்காக முன்னாள் அதிமுக அமைச்சர் ஆர் டி உதயகுமார் வந்திருந்தார். எனவே அவரும் தரிசனம் செய்ய இயல்பாக வந்திருக்கார் என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இந்த சூழ்நிலைகளில், அதாவது தற்பொழுது தேர்தல் கால சூழ்நிலையில் இவர் கோவிலுக்கு வருவதே மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது, விஜய் வந்திருப்பது. அதே போல மற்றொரு முக்கியமான நிகழ்வாக முன்னாள் அதிமுக அமைச்சர் ஆர் பி உதயகுமார் உள்ளே வந்திருப்பதும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. உள்ளே ஏதேனும் வழக்கமான ஒரு சந்திப்புகளாக, இயல்பான ஒரு சந்திப்பாக அது அமையுமா, இல்லை பேசிக் கொள்வார்களா என்ற கேள்விக்கெல்லாம் உள்ளேதான் விடை கிடைக்கும். ஏனென்றால் உள்ளே மற்றவர்கள், அதாவது செய்தியாளர்களே ஊடகவியலாளர்களே யாரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை. ஒளிப்பதிவாளர்கள் கூட உள்ளே அனுமதிக்க காவல்துறையினர் மறுத்துவிட்டனர். இதனை மீறி உள்ளே ஏதேனும் சந்திப்புகள் நிகழ்ந்தால் அதுவும் கண்டிப்பாக கூடுதலாக ஒரு கவனம் பெறக்கூடிய விஷயமாக இருக்கும். அதிமுக தரப்பில் மிகப்பெரிய அளவில் அவர் விமர்சனங்களை விஜய் வைக்காத நிலையில் இறுதியாகத்தான் அதன் முதல்வர் வேட்பாளராக கூடிய எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் செய்து பேசியிருந்தார். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் முக்கியமானவராக பார்க்கப்படுகிறார் அதிமுகவில்.
அப்படிப்பட்ட முக்கிய பிரமுகர் கோவிலுக்குள் தரிசனம் செய்ய வந்திருப்பதும், தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்திருப்பதும் எதேச்சையாக நடைபெற்றதா, இயல்பாக நடைபெற்றதா, அல்லது வேறு ஏதேனும் அரசியல் திட்டமிடல் இருக்கலாமா என்ற பல்வேறு கேள்விகள் எழுப்பும் நிலையில் தான் தற்பொழுது தரிசனத்திற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் உள்ளே சென்றிருக்கிறார். இந்த தரிசனம் நிகழ்வு முழுமையாக ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் விஸ்வரூப தரிசனம் மட்டுமே 20 நிமிடம் நடக்கும். இந்த விஸ்வரூப தரிசனத்தை காண்பதற்காகத்தான் அவரே வந்திருக்கிறார். எனவே மிக முக்கியமானதாக பார்க்கப்படக்கூடிய மூலவரி அந்த விஸ்வரூப தரிசனத்தை கண்ட பிறகுதான், அவர் தரிசனம் செய்த பிறகுதான் அவர் வெளியே வர இருக்கிறார். அதைத் தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய சண்முகர் மற்றும் பஞ்சலிங்க மூர்த்திகளை தரிசனம் செய்துவிட்டு பின்னர் முக்கியமாக சொன்ன குறிப்பிட்டபடி சத்து சம்கார மூர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த இங்கு சஷ்டி நடப்பது தமிழகத்தில், இந்தியாவிலேயே உலகத்திலேயே முருகன் கோவில்களில் சஷ்டி நடந்தாலும் இரண்டாம் படை வீடான சூரனை வதம் செய்ததாக கருதப்படக்கூடிய திருச்செந்தூரில் செய்வதுதான் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு புகழ்பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலம். அது மட்டும் இல்லாது குருஸ்தலம் என்று சொல்வார்கள். இது திருச்செந்தூர் கோவிலுக்கு மட்டும்தான் மிக முக்கியமான ஒரு சிறப்பு இருக்கிறது. கோவிலுக்குள் எப்படி வந்தாலும் மேலே ஏறி செல்ல என்றால் மேலே ஏற்றமாக தான் செல்ல வேண்டும். அதாவது சுவாமியை வணங்கிட்டு செல்வர்கள் வாழ்க்கையை ஏற்றமடைகின்ற அடிப்படையில் தான் இந்த ஏற்றமான ஒரு சூழல் இந்த இயற்கையாக இங்கு அமைந்திருக்கிறது. எனவே கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த முருகன் கோயிலில் வந்துவிட்டு தரிசனம் செய்துவிட்டு மேலே ஏறி செல்லும் பொழுது அவர்களுக்கு வாழ்வில் ஏற்றம் இருக்கும் என்பது இங்குள்ளவர்கள் நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப இவரும் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயும் இந்த விஸ்வரூப தரிசனத்தை கண்டுவிட்டு பின்னர் மேலே ஏறிதான் அவர் செல்ல இருக்கிறார். எனவே மிக முக்கிய ஒரு நிகழ்வாக இன்றைய அவருடைய தரிசன நிகழ்வு பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர் வந்திருப்பது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் கோவில் நிர்வாகம் தரப்பில் மிகப்பெரிய அளவில் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே அவர் வரும்பொழுது அவர்கள் சிறு சுந்தரர்கள் அவருக்கான வரவேற்பு பூர்வகும்ப மரியாதை வரவேற்பு எல்லாம் அளித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அவர் பேட்டரி காரில் மாற்றி ஏறி பிறகு கோவில் வளாகத்திற்கு வந்தார். பின்னர் உள்ளே சென்றிருக்கிறார். முன்னதாக கோவில் கடற்கரைகள் அவர் கால் நனைத்து தண்ணீர் தெளித்து வழக்கம் போல மக்கள் பக்தர்கள் செய்வார்கள் என்ன செய்வார்கள் அதே நடைமுறைப்படி கோவிலுக்குள் தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகளோடு தான் உள்ளே சென்றிருக்கிறார். எனவே இன்றைய திருச்செந்தூர் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு மட்டுமில்லாது அரசியல்வாதிகளும் அதிகம் பேர் வந்து செல்லக்கூடிய, ஏன் நம் தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகம் என மற்ற மாநிலங்களிலிருந்து கூட, வட மாநிலத்திலிருந்து கூட முக்கியமான பிரமுகர்கள் அமைச்சர் பொறுப்பில் இருக்க அதில் உயரிய பொறுப்பில் இருப்பவர்கள் கூட பெரும்பாலும் வந்து தரிசனம் செய்யக்கூடிய பகுதியாக சம்காரமூர்த்தி இருக்கிறார் உள்ளே திருச்செந்தூர் கோயில் வளாகத்திற்குள் தான். வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று திருச்செந்தூரில் காலை தரிசனம் செய்து வருகிறார். காலை 5:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம் நடைபெறும். அதாவது காலை 5 மணிக்கு வழக்கம் போல கோவில் நடை திறக்கும். எனவே அதற்கேற்ப அவரும் 5 மணிக்கு கோவில் வளாகத்திற்கு வந்து விட்டார். பின்னர் அவர் காரிலிருந்து இறங்கிய பிறகு பேட்டரி காரில் கோவில் வளாகத்திற்கு தரிசனம் செய்வதற்கான இடத்திற்கு வரை அழைத்து வரப்பட்டார். பின்னர் அவர் கடற்கரையில் கால் நடத்திவிட்டு 5:10 மணிக்கு உள்ளே கோவில் வளாகத்திற்குள் உள்ளே சென்றிருக்கிறார். அதாவது கர்ப்பகிரகம் இருக்கக்கூடிய அந்த மூலவர் சன்னதிக்கு சென்றிருக்கிறார். அந்த மூலவர் சன்னதி முன்பாக அமர்ந்து அவர் விஸ்வரூப தரிசனம் காண இருக்கிறார். இந்த விஸ்வரூப தரிசனம் என்பது காலை 5:30 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு நாளும் காலை 5 மணிக்கு நடைபெறுந்த பிறகு 5:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம், 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்று காலை அந்த விஸ்வரூப தரிசனை செவ்வாய்க்கிழமை மற்றும் வியாழக்கிழமை 2 நாட்களுமே இங்கு திருச்செந்தூரை பொறுத்தவரைக்கும் மிக விசேஷமான நாட்கள், முருகனுக்கு உகந்த நாட்கள் என்று சொல்லப்படும். அந்த அடிப்படையில் இன்று செவ்வாய்க்கிழமை இன்று அதிகாலை அவர் விஸ்வரூப தரிசனம் பார்ப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்திருக்கிறார். அதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் காவல்துறை தரப்பிலும் ஒரு பக்கம் கோவில் தரப்பிலும் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார்கள் முன்னமே. அதாவது இந்த கோவில் வளாகத்தை சுற்றிலும் 300 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேற்று இரவு தான் தகவல் வந்தது. அதனைத் தொடர்ந்து வேகமாக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் கோவில் வளாகத்தை சுற்றிலும் மக்கள் அதிகம் கூட்டி எதுவும் அசம்பாவித சம்பவம் வராத வகையில் அதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அதற்கேற்ப காவல்துறையினரும் மிகுந்த சிரமம் எடுத்து அந்த அவரை பாதுகாப்பாக உள்ளே கோவில் வளாகம் வரைக்கும் கொண்டு விட்டிருக்கிறார்கள். பின்னர் கோவில் வாசலில் இறங்கி அவர் சன்னதி வாசலில் இறங்கி கடற்கரைகள் சென்று கால் நனைத்து தண்ணீர் தெளித்து அவர் பக்தர்கள் செய்யக்கூடிய இயல்பான ஒரு வழக்கமான ஒரு நடைமுறைகளை மேற்கொண்டார். பின்னர் உள்ளே கோவிலுக்குள் சுவாமி கும்பிட தரிசனம் செய்வதற்காக சென்றிருக்கிறார். இன்று காலை செய்யக்கூடிய இந்த 5:30 மணி முதல் 6 மணி வரைக்கும் நடைபெறக்கூடிய அந்த தரிசனம் விஸ்வரூப தரிசனம் என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. எப்பொழுதுமே இது மிக முக்கியமானதுதான். இந்த விஸ்வரூப தரிசனம் காண்பதற்காகவே பலரும் அதிகாலை வந்து தரிசனம் செய்வதற்காக அதற்கான திட்டமிடலோடு வருவார்கள். வெளியூரிலிருந்து வருவார்கள், வெளி மாநிலத்திலிருந்து வருவார்கள் கூட இந்த திட்டமிடலுக்காக வருவார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இன்றைய காலை இந்த விஸ்வரூப தரிசனம் காண்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்திருக்கிறார். எனவே இன்றைய நாள் இந்த திட்டமிடல் என்பது நேற்று இரவு செய்யப்பட்டிருப்பதால் இது மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டது.
இந்த அதிகாலை தரிசன நேரம் என்பதால் ஓரளவிற்கு மக்கள் கூட்டம் என்பது இங்கு இருக்கிறது. ஏற்கனவே பக்தர்கள் கூட்டம். அது மட்டுமின்றி இன்று தரிசனம் செய்வதற்காக வந்தவர்கள் மற்றும் விஜய் வருகிறார் என்று தெரிந்தவுடன் நேற்று இரவிலிருந்து புறப்பட்ட கூட்டம் என ஓரளவுக்கு கூட்டம் என்பது இந்த கோவில் வளாகத்தை சுற்றிலும் நிரம்பி இருக்கிறது. ஏற்கனவே தரிசனம் செய்வதற்காக காத்திருக்கக்கூடிய கியூவில் காத்திருக்கக்கூடிய வரிசையில் காத்திருக்கக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் காத்திருக்கிறார்கள். விஜய் அரை மணி நேர இந்த தரிசன நிகழ்வை முடித்த பிறகுதான் அவர்கள் உள்ளே தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த கூட்ட நெருக்கடியும் வந்துடக்கூடாது, நெருக்கடி ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்கான முன்னேற்பாடுகளாக காவல்துறை செய்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி ஏற்கனவே கோவில் வளாகத்தை சுற்றிலும் 300 காவலர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு பக்கம் பாதுகாப்பு, மற்றொரு பக்கம் தரிசனத்துக்கான ஏற்பாடு. உள்ளே அவர் விஸ்வரூப தரிசனம் முடிக்கிறார். அதன் தொடர்ந்து அருகிலே இருக்கக்கூடிய மூலவருக்கு அருகிலே இருக்கக்கூடிய சண்முகரை தரிசனம் செய்கிறார். சண்முகரை தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து பஞ்சலிங்க மூர்த்திகளையும் தரிசனிக்கிறார். அந்த கோவில் வளாகத்தின் சுவரிலேயே தனியாக உள்ளே ஒரு சந்து போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அதற்குள்ள பஞ்சலிங்க மூர்த்திகள் இயல்பாக, அதாவது இயற்கையாகவே அந்த இடத்தில் எழும்பி இருக்கிறது. அந்த பஞ்சலிங்க மூர்த்திகளை தரிசனம் செய்கிறார். மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. எப்பொழுதும் அந்த தரிசனம் செய்வதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்காது. ரொம்ப குறைவான நேரத்தில் இருக்கும். அதிகமான கூட்டம் இருக்கும் நேரத்தில் அங்கு தரிசனம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது பொதுமக்களுக்கு, பக்தர்களுக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைய சூழலில் அவர் தரிசனம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது கோவில் நிர்வாக தரப்பில். அதன்படி கோவில் தரிசனம், விஸ்வரூப தரிசனம் முடிந்த பிறகு, சண்முக தரிசனம் முடிந்த பிறகு அவர் பஞ்சலிங்க மூர்த்தியை தரிசனம் செய்கிறார். பஞ்சலிங்க மூர்த்தியை தரிசனம் செய்த பிறகு உள்ளே வளாகத்தில், கோவில் வளாகத்துக்குள்ளே, முதல் உட்பிரகாரத்துக்குள்ளேயே சம்கார மூர்த்தி இருக்கிறார். இந்த சம்கார மூர்த்திக்கு சிறப்பாக அபிஷேக ஆராதனைகள் எப்பொழுதும் அரசியல்வாதிகளால் பெரும்பாலும் நடத்தப்படும். இது இங்கு மட்டும் தமிழகம் மட்டுமின்றி மற்ற மாநிலங்களிலிருந்து கூட வந்து இந்த சம்கார மூர்த்திக்கு விசேஷ பூஜைகள் தங்கள் அரசியல் தேவைகளுக்காக அவர்கள் செய்வார்கள். அந்த அடிப்படையில் இன்று இதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படி ஏற்பாடுகள், சிறப்பு பூஜைகள் எதுவும் இல்லை. இருந்தாலும் அவர் சம்கார மூர்த்தியும் தரிசனம் செய்துவிட்டு வருவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது என்று கோவில் தரப்பில், நிர்வாகிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது பஞ்சலிங்க மூர்த்தியை தொடர்ந்து அவர் சம்கார மூர்த்தியை தரிசனம் செய்கிறார். இது மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. எனவே திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்திருக்கக்கூடிய விஜயின் நிகழ்வு கண்டிப்பாக இந்த தேர்தல் கால சூழ்நிலையில், தேர்தல் கடந்த 23ஆம் தேதி முடிவடைந்திருக்கும் நிலையில் வரும் 4ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய நிலையில் தற்பொழுது விஜய் திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்திருப்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த தரிசனம் முடிய அரை மணி நேரம் எடுத்துக்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருக்காங்க கோவில் நிர்வாகம் தரப்பு. காவல் தரப்பு கேட்கும்போது கூட இந்த நிகழ்வு தாண்டி வேறு எந்த நிகழ்வும் அவர் கிடையாது. கோவிலில் வந்து சாமி கும்பிட்டு விட்டு மீண்டும் புறப்பட்டு அவர் சென்னை செல்கிறார். இதற்கான திட்டமிடப்பட்டுதான் காவல்துறைக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இங்கு திருச்செந்தூர் வந்துவிட்டு பின்னர் உடனடியாக அங்கிருந்து அவர் புறப்பட்டு விடுவார். அதாவது கோவில் தரிசனம் நேரடியாக தூத்துக்குடி விமான நிலையம் சென்று அங்கிருந்து சென்னை செல்கிறார். வேறு எந்த கோயில்களுக்கோ இல்லை வேறு எந்த நிகழ்ச்சிகளுக்கோ அவர் கலந்து கொள்வதற்கான திட்டங்கள் இல்லை என்று காவல் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த அரை மணி நேர பூஜை என்பதும், இந்த அரை மணி நேர தரிசனம் என்பதும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இதற்கான முன்னேற்பாடுகள் ஒரு பக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது உள்ளே அந்த விஸ்வரூப தரிசனத்தை மேற்கொண்டு அவர் தரிசனம் செய்து வருகிறார். 5:30 மணி முதல் 6 மணி வரை நடைபெறக்கூடிய இந்த பூஜையில் அவர் கலந்து கொண்டு இந்த விஸ்வரூப தரிசனத்தை காண்கிறார். இதனைத் தொடர்ந்து தான் அவர் வெளியே வந்து அடுத்தடுத்த சண்முகர் மற்றும் பஞ்சலிங்க மூர்த்திகள் தரிசனம் செய்துவிட்டு பின்னர் சம்காரமூர்த்தி தரிசனம் செய்துவிட்டு சென்னை திரும்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னேற்பாடாக நேற்று வந்து புஷி ஆனந்த், அவர் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் வந்து அதற்கான முன்னேற்பாடுகளை அங்க இருக்கக்கூடிய குருக்கள் பேசி அதற்கான முன்னேற்பாடுகளும் செய்து வைத்து விட்டு சென்றிருக்கிறார் என்று குருக்கள் தரப்பில் சொல்லப்பட்டது. அதன்படி முன்னேற்பாடாக நேற்று இரவே அவர் வந்து அதற்கான ஏற்பாடுகள், உள்ளே கோவிலுக்குள்ள வரக்கூடிய சூழல், அதற்கான எந்தெந்த மாதிரியான சூழ்நிலைகள் நடைமுறைகள் இருக்கின்றன என்பதை அனைத்தும் அறிந்து, அது மட்டுமின்றி அவர் செல்வதற்கான கட்டணம், அது எந்த அளவு, 100 ரூபாய் கட்டண டிக்கெட்டில் செல்வதாக குருக்கள் தரப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 100 ரூபாய் டிக்கெட் என்பது விஜய்க்கு மட்டுமல்ல, விஜயுடன் வந்திருக்கக்கூடிய எத்தனை பேர் வந்திருக்கோ அத்தனை பேருக்கும் அந்த 100 ரூபாய் கட்டணம் டிக்கெட் எடுத்துதான் அவர் செல்வதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதாவது வழக்கமான நடைமுறைகள், பக்தர்கள் மேற்கொள்ளக்கூடிய நடைமுறைகளின் அடிப்படையிலேயே மிக முக்கியமானதாக பார்க்கக்கூடிய விஜயும் செல்கிறார் என்பதும் ஒரு முக்கியமான தகவல். அந்த அடிப்படையில் அதற்கான கட்டணத்தை எடுத்துக்கொண்டு 100 ரூபாய் கட்டணம் எடுத்துக்கொண்டு அந்த அடிப்படையில் தான் உள்ளே தரிசனம் செய்து செல்கிறார். ஆனாலும் இந்த விஸ்வரூப தரிசனம் என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதற்கு சிறப்பு கட்டணம் உண்டா என்றால் அது குறித்து தகவல்கள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. அந்த சிறப்பு கட்டணத்திற்கான கட்டணம் செலுத்திருக்கிறாங்க. ஆனால் குருக்கள் கூறும்பொழுது, அங்க இருக்கக்கூடிய கோவில் குருக்கள் கூறும்பொழுது 100 ரூபாய் கட்டணம் வந்து அவரோடு வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே எடுக்கப்பட நேற்றே அறிவுறுத்தி இருந்தார். அந்த அடிப்படையில் அது எடுக்கப்பட்டு அந்த நிலையில் தான் அவர் உள்ளே தரிசனம் செய்து செல்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திடீர் விஜயமாக திருச்செந்தூர் வந்திருப்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த அரை மணி நேர பூஜையை தொடர்ந்து அவர் வெளியே வரும்பொழுது பார்ப்பதற்காகவும் ஏராளமான மக்கள் கோவில் வளாகத்தில் கூடியிருக்கிறார்கள்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.